அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அண்மையில் செய்த பேருதவியை நினைத்து பாருங்கள். ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு எதிராக தம் கைகளை நீட்டிட நாடியிருந்த போது அல்லாஹ் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் தடுத்து நிறுத்தினான். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வண்ணம் வாழுங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டும். இப்போ எவ்வளோ கன்க்ளூஷன் பாருங்க. அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி கொண்டு வரான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு ஒரு செஞ்ச பேருதவி நினச்சி பாருங்க. அதே ஸ்டைலு பஹ்ராவில் மறுபடியும் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. உங்களுக்கு செஞ்ச அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாட்டிருந்து நான் உங்களை ஒரு உபகாரத்தை சொல்கிறான், ஒரு ஒரு ஃபசீலத்தை சொல்கிறான், ஒரு கடமையை சொல்கிறான். அதே தான் இங்கேயும் சொல்கிறான். ஒரு உபகாரம், ஒரு சிறப்பு, ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. இந்த மூணும் பேக்கேஜ். அதுதான் எல்லாம் சொல்கிறான். இப்போ இங்கேயும் பாருங்கள், நான் ஏன் உங்களை காப்பாற்றினேன், நான் ஏன் உங்களை விட்டு வச்சுருந்தேன், நான் ஏன் உங்களை அழிஞ்சு போகிறதுக்கு விடலை. விட்டுருந்தா டோட்டலாக டெமாலிஷ் பண்ணியிருக்கலாம் ஃபிரௌன். கடல் மட்டும் பிளக்காமல் இருந்திருந்தா காலி. ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றும் குச்சிங்க தான் வச்சுருந்தாங்க. மூசா நபிகிட்டையும் என்ன இருந்துச்சு, ஆனால் இலதலை பறிக்கிற குச்சி தான் இருந்துச்சு. அவர்கிட்டையும் வாலெல்லாம் கிடையாது, ஒரு படையெல்லாம் ட்ரெயின்டு எல்லாம் கிடையாது. நாஸ்தி ஆகிருப்பாங்க. இறக்கம்லாம் அவங்க காட்ட மாட்டாங்க அந்த காலத்தில், தெரியுமில்ல. ரத்தாறு ஓடும்பாங்களே, இப்போல்லாம் ஓடல, அப்போல்லாம் நிஜமாலுமே ஓடி இருக்கும். என்ன அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். அந்த பேருதவியை நினச்சிப்பார். இது என்ன பேருதவி அப்படின்னா அகல்போர். கிட்டத்தட்ட இதே சூழ்நிலை, கடல் பிளந்தது மாதிரி இதே சூழ்நிலை. மதீனா காலி. ஆஃபர் வைக்கப்படுது, ரசூல்லாவை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, உங்களுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்தில் அப்படியே போயிடும். டீல் பேசியிருக்கலாம்ல. அவள் எது தீனுன்னு தெரியுதா இல்லையா, அவர் டீலுக்கு ஒத்துருக்கலாம்ல. இப்போ இன்றைக்கும் உலகம் ஒரு இன்றைக்கி ஒரு டீலை ரொம்ப சிறப்பிச்சு உலகம் வியந்து பேசுது. இன்னைக்கு யார் ஜெயிச்சாங்கன்னு உலகம் பேசிகிட்டு இருக்கு. புரியுதா? கண்ணு மாடு எல்லாம் காமிச்சிட்டான்ல. ஈமானுடைய வலிமை என்ன என்ன உலகம் அப்படியே வியந்து பார்க்குறாங்களா இல்லையா அந்த டீலு. புரியுதா? என்ன இது வரைக்கும் அவங்கள எப்படிலாம் பார்த்தாங்க, இமேஜ் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஒரு இதில் எப்படி மாறிடுச்சு பாருங்க. 6 நாடுகள் 7 நாடுகள் சேர்ந்தா 6 நாளில் நிற்க முடியல. என்ன 1.5 வருஷம் 1.25 வருஷம் என்ன. இப்போ கூட என்ன பில்டிங் கட்டி கொடுத்தோம், அதெல்லாம் ஒன்றும் கிழிக்காதனா, நாங்களே பார்த்துக்கிறோம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அண்மையில் செய்த பேருதவியை நினைத்து பாருங்கள். ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு எதிராக தம் கைகளை நீட்டிட நாடியிருந்த போது அல்லாஹ் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் தடுத்து நிறுத்தினான். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வண்ணம் வாழுங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்து நிற்க வேண்டும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுக்கு சார்ந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அது சார்ந்து தான் நீங்கள் இருக்கணும். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்து நிற்கணுங்கிறான். இப்போ இந்த இடத்துல அதே பேருதவி அல்லாஹ் சொல்கிறான். பெரிய உதவி நான் செஞ்சேன். ஏன்னா அகலில் ரசூல்லாவோட எங்கேயுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ரசூல்லாவே என்ன பண்ணுறாங்க, யாராவது அவங்கள அங்கேருந்து, அதாவது ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு டீல் பேசி அனுப்பிச்சி விட்டுறலாமா, ஒவ்வொரு கூட்டமாக அவங்கள பேசி பேரிச்சம்பழம் கொடுத்து இந்த வேறு கிராமவாசிகள்லாம் அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டுப்படையில் சிலரோட பேசி நாம் இது பண்ணிடலாமா, இப்படி தான் இருந்தாங்க. எங்கேயும் அவங்க ஜெயிக்கலாம், முடிஞ்சிடும், நம்மளா பண்ணிடலாங்கிறாங்க. முகாந்திரமே இல்லை, தப்பிக்க பேக் முழுக்க அது கேடே. ஒரு கார்னரில் போய் ஒரு இடத்துல போய் நீங்கள் நின்ட்டீங்க, அந்த இடத்துல ஒரு இரும்பு இது வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் சுற்றி வளைச்சி சுடுறாங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிற வேலையை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல வெற்றிங்கிறது இம்பாசிபிள். அது அல்லாஹ் என்ன பண்ணுறான், அது அது பெரிய உபகாரமாக அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் நீங்கள் நினச்சி பாருங்கள், இது அல்லாஹ் ரசூல்லாவுக்கும் அந்த உம்மத்துக்கும் செஞ்ச உதவி. நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல ரசூல்லா அழிக்கப்பட்டிருந்தா ரசூல்லா வேறு ஊர்களுக்கு அவங்களுடைய தீனை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த வேலை நின்றுருக்கும். உமர்லியானும் பாரசீகத்தையும் ரோமாபுரியும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஜெயிக்கலைன்னா இங்கே இந்தியாவில் இஸ்லாம் வந்திருக்காது.
நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இப்ராஹிம் நபியுடைய தீனில் சேர்றதுக்கான ஒரு ஆப்ஷனே இருந்திருக்காது. டோட்டலாக முடிஞ்சிருக்குமா? அப்போ அது இந்த உபகாரம் நம்ம மேலேயும் எப்படி கவர் ஆகுதுன்னு பாருங்க. ரசூலுல்லாவை அங்கே விட்டதுனால தான் தீன் முழுமையாச்சு, தீன் பரவலாச்சு, தீன் வெளிப்படையாச்சு, உலகம் முழுவதும் வந்து தீன் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அந்த வகையில் இல்லைன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளாம் சாபின்லேயே இருந்திருப்போம். இங்கே லோக்கலில் இருந்திருந்தோம்னா ரசூலுல்லாவுக்கு மட்டும் இந்த தீன் கொண்டு போய் சேராமல் இந்த எக்ஸாமில் நாம் இருந்திருந்தோம்னா ஹக்கு பாத்தில் எதுன்னு தெரியாமல் வேறு வேறு நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கொள்கைகளில் நாம் இருந்திருந்தா, மற்றவர்களுடைய வயிற்றில் நாம் பிறந்திருந்தா, இதற்காக இஸ்லாத்தை நோக்கி நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி அதை தேடி கண்டுபிடிச்சிருப்போம். எவ்வளோ எவ்வளோ இப்போ உதவியா இல்லையா? டிஃபால்ட் முஸ்லீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு நியாமத்து. அதுதான் வந்து நம்மளை வந்து தேர்வு செய்தவர்கள், நம்முடைய அந்த போஸ்டிங் வந்து நம்முடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அது. அப்போ அது அது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா காலகட்டத்துக்கும் இந்த ஆயத்து பொருந்தும். தாத்தாரியர்கள் படையெடுக்கும் போது அப்பவும் வந்து முஸ்லீம்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. ஏன்? வேலை இருக்குது. அந்த செவுறு உழும்போதெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து அந்த செவருக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு கிளர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அப்பப்போ வரலாற்றில் மொத்தமாக இது செவரு கலந்துச்சின்னு பார்க்கும்போதெல்லாம் ஒரு மேஸ்திரி ஒரு சிட்டால் வந்துட்டு பார்க்குறேன். சில பேர் சில சமயம் என்ன நம்ம மேஸ்திரி நம்ம சீட்டாலே வேலை பார்க்குறாங்க, சில சமயம் பக்கத்து வீட்டுக்கார மேஸ்திரிலாம் வந்து வேலை பார்க்குறாங்க. விழுந்துச்சுன்னா நம்ம மேலே என்ன என்ன சில சமயம் காங்கிரஸ் மேஸ்திரி வந்துடுறாரு, சில சமயம் கம்யூனிஸ்ட் மேஸ்திரி வந்துடுறாரு. யாரையோ வச்சு எல்லாம் என்ன பண்ணுறான், நம்மளை வந்து அந்த அடுத்துடணும், நீக்கிடணும், ஒழிச்சிடணும்னு நினைக்கும் போது எல்லாம் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல இது பண்ணுறான். கடைசியாக எடுத்து இங்கே நடந்த அந்த ஒப்பந்தமும் சொல்கிறேன். அதுவும் முடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. வாழ்வதற்கு தான் அவன் என்ன பண்ணான், போரெலாம் நடக்கலைங்க. நடந்தது வந்து என்னன்னா ஊரே டெமாலிஷ் பண்ணிட்டு, வீடுன்னு ஒன்று இருந்தால் தானே நீ வருவ. இங்கே வெற்றி தோல்வியெல்லாம் மேட்டர் இல்லை, டோட்டல் டெமாலிஷ். இப்போ வந்து நீங்கள் அதை வந்து ஆல்ரெடி இப்போ கட்டி வச்சுருக்காங்க எகிப்தில். என்னது பெரிய பெரிய அந்த செட்டில்மெண்ட்ஸ் வந்து அங்கே கட்டி மிகப்பெரிய பில்டிங் அந்த ஊர்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. இவங்களுக்காகவே திட்டம் போட்டு 3 வருஷமாக கட்டி இது வந்து திட்டமே இப்படி தான். டோட்டல் பில்டிங் கொலாப்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜீரோ. என்ன பண்ணுவேன், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். எங்களுக்கு எதுவும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நிற்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் புரியுங்க. அப்போது இந்த மாதிரி உபகாரம் வரலாற்றில் எல்லா காலகட்டத்திலையும் இந்த சமூகத்தை வந்து அல்லாஹ் செஞ்சுட்டே இருக்கான். நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கான், அதனால் அந்த வந்து செவுறு வந்து உடையும் போதெல்லாம் வந்து யாரையோ ஒரு ஆளை வச்சு கட்டி கொடுத்துறோம், அதனால் வந்து இவங்களை வச்ச அந்த மேஸ்திரிங்களே அனுப்பி நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுங்கிற மாதிரி அதுவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீதி நீங்களே நிலைநாட்டியிருங்க, செவுறு கட்டிட்டீங்க, அப்படியே ஒரு பில்டிங்கும் கட்டி கொடுத்துட்டு அப்படி ஒத்த செவரு நீக்கிறது ஒரு பில்டிங் கட்டிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் தூண் வேணால் நாங்கள் வச்சுருக்கோம். என்ன அந்த 5 தூண்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, பில்லர் வேணால் நாங்கள் வச்சு கொடுக்குறோம், நீங்கள் வேணால் பில்டிங் கட்டிக்கிறீங்களா அப்படின்னு.